அம்மா அரமண மகன் விஷம் குடிச்சிட்டாரு. இப்ப ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. சத்தம் போடாதீங்கம்மா. என்ற மகன் கண்ணு திறக்காம படுத்திருக்கானே. ஒண்ணும் இல்லைங்க, அரமணை ஏதோ ஒரு வார்த்தை சொன்னதுக்கு தம்பி பூச்சி மருந்து குடிச்சிருச்சு. இந்த காலத்து பிள்ளைங்க. நீ வெளியில போயா. அம்மா அம்மா நீங்க கொஞ்சம் வெளியில இருங்கம்மா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ற புருஷனுக்கும் பிள்ளைக்கும் நான் நடுவுல மாட்டிட்டு போய்க்கிறேன்னு. என்னைக்குதான் இவனை இன்னொருத்தி கையில ஒப்படைக்க. பில்லோ பாத்து கிண்ணிட்டு கொண்டு வா. டாக்டர், தேசில பெரியசாமி சாணி ஆடுறது கெட்டு போயிட்டாங்க. டியூப தண்ணி தொட்டி போட்டாச்சுங்க. அவசரத்துக்கு வாயிலேயே உறிஞ்சி எடுத்துருங்க. ஸ்டூபிட் பீப்பிள். மாரியாத்தா, என் மவனை காப்பாத்து தாயி. உங்களுக்கு அறிவுதான் இல்ல நினைச்சேன். வாழுங்கிற ஆசையமா இல்லாம போச்சு. அப்பா ஒண்ணுதான் உலகமா உங்களுக்கு? அவர் அடிச்சா உடனே அந்த உலகம் இருண்டுடுமா? உங்க வயசுக்கும் பிஹேவியர்ஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சொந்தம் பந்தம் அப்பா அம்மாவோட வாழ்ற நீங்களே இந்த முடிவுக்கு வந்தா என்ன மாதிரி அனாதைங்கெல்லாம் என்ன சார் பண்ணுவாங்க? உங்க அம்மா சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒருத்தி வந்தாதான் புத்தி வரும். யோ, என்னையா பாத்துட்டு இருக்க? மீண்டும் எலி மருந்து சாப்பிட்டா இதே மாதிரி வைத்தியம் கிடைக்குமா? யோ, நீ எல்லாம் உருப்படவே மாட்டேங்க. உங்களை கட்டிக்கிட்டா உருட்டுவானுங்க. பிரேமம் பிரேமாதி பிரேம பிரியம் பிரேம வச்ச பிரேமம் 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 பிரியம் பிரியமாதி பிரீத்தித. நீங்க அப்பா அம்மா இல்லாத நான் அப்பா அம்மா இருந்தும் அனாதை. அதனாலதான் ஆண்டவனா பார்த்து நம்ம ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காரு. அழகும் அறிவும் என்ன ஒரு புது மனுஷன் ஆக்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் போது அது ஏங்க நழுவ விடுறீங்க? நாங்க வெக்கமா இருக்கா? அப்போ மௌன சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லுங்க. நான் ஏற்கனவே கன்னியாஸ்திரி ஆகி கடவுளுக்கு சேவை செய்ய முடிவு பண்ணிட்டேன். ஐம் சாரி. அட என்னங்க நீங்க, கண்ணுக்கு தெரியாத ஒருத்தருக்கு சேவை செய்யறதை விட உங்க கண்ணு முன்னால அடி உத வாங்கி கஷ்டப்படுற எனக்கு உங்க வாழ்க்கையை தந்து உதவ கூடாதா? வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். ஆஹா, ஆதி பராசக்தி, மீண்டும் சக்தி, சக்தியோ சக்தி. வணக்கம். யாம் சத்திய தத்துவ முத்துவேல் அடிகளார். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? சட்டை காவி, வேட்டி அதுவும் காவி, கொட்டை ருத்ராட்ச கொட்டை, சொம்பு காலையில காட்டுக்கு போறதுக்காக சொம்பு, ஜபதண்டத்துக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். அது வர வரைக்கும் டெம்பரரியா அந்த முத்துவேலுக்கு இந்த உண்டி வேலையே போதும். சொல்லுங்க, எங்க படுக்கணும்? எதுக்கு? கால் தோல்வி, காசிக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். டிக்கெட் வாங்குறதுக்கு காசு இல்ல. கருத்தடை ஆபரேஷன் பண்ணா 150 ரூபாய் பணம் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். இங்க படுக்கலாமா? அடியே, நீங்க படுக்கலாமா? உங்களுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெத்துக்கலாங்கிற ஆசை எல்லாம் இருக்குதா இல்லையா? இருக்குதே, நிறைய இருக்குதே. ஒரு குழந்தை இல்லைங்க, 10 குழந்தைங்க பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அந்த 10 குழந்தைக்கு நீங்க தான் அம்மாவா இருக்கணும்னு ஆசையா இருக்கு. முடியுமா? முடியாது. நீங்க தான் சாமியாராக போறீங்களே. வேண்டாங்க, வேண்டவே வேண்டாங்க. உங்களை தவிர வேற எந்த பொண்ணு மூலமாவும் எனக்கு குழந்தை வேண்டாங்க. தயவு செய்து எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. காலை நீட்டி படுத்துக்கிறேன். உங்களுக்கு கருத்தடை எல்லாம் பண்ண முடியாதுங்க. ஏங்க ஏங்க பண்ண கூடாது? இல்ல, நமக்கு 10 வேண்டாங்க. அட்லீஸ்ட் 2 குழந்தையாவது பிறக்கணும்ல. கம்மு புள்ள இருக்குதே, கரையிலா? வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா, நிர்மா நிர்மா. என்னடா இது, நிர்மா பாட்டு பாடி கூட சிரிக்க மாட்டேங்கிற? இந்த பாருமா, அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்னு ஔவையாரும் சொல்லி இருக்காங்க, பைபிள்லயும் சொல்லுது. அதுக்கு மதிப்பு கொடுத்து அவன் போயிருக்கான். இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு விட்டு தள்ளு. ஃபாதர், அனாவசியமா அந்த முத்துவேலுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. அவங்க அப்பா கிட்ட போய் எப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்றாரோ அப்பதான் அவர் ஒரு ஆம்பளை ஃபாதர். அது வரைக்கும் I'll hate him. Hate him, hate him. ஆமா.
ஆமா ஆமா, இப்போ அப்படிதான் சொல்வேன். அவனை திருப்பியும் மீட் பண்ணோன்னு எல்லாம் சரியா போயிடும். இந்த ஜென்மத்துல அந்த ஆள் மூஞ்சில முழிக்க மாட்டா ஃபாதர். அந்த ஆள் என் பக்கமே வரக்கூடாது. முழிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சே, நெருங்கி வந்தாச்சே. விதியை யாரால மாத்த முடியும்? God bless you too. நான் உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் நீ என்ன விட்டுட்டு போன மாதிரி தெரிஞ்சது. ராத்திரி பூரா தூக்கல. இனிமே நான் உன்னை விட்டுட்டு போனேன், நான் செத்தே போயிடுவேன். உன்னை பத்தி எனக்கு நிறைய தெரியாது. நீ பயங்கர போய் சொல்ற அனுப்பிட்டியா? நான் சொல்றதெல்லாம் கேளு, நான் சொல்றதெல்லாம் உண்மை. நீ என்ன காதலி, உயிர் உள்ளவரை நீதான் என் அன்னைக்கு நடு நைட்ல விட்டுட்டு போனதுக்கு ஆம்பளை இல்லன்னு ரோஷத்தை கிளப்பினிய. இன்னைக்கு நடு ரோட்ல ஊர்வலத்தை பாருடி. ஆம்பளை மாதிரி எங்க அப்பா கிட்ட உன்னை கூட்டிட்டு போறேன் பாரு. நானும் 2-3 வருஷமா நம்ம பொண்ணு கல்யாணத்தை பத்தி கேட்டப்பெல்லாம் புடி கொடுக்காம இருந்த நம்ம அரமனை நேத்து ராத்திரி பாருங்க திடுப்புன்னு நம்ம வீட்டுக்கு ஆள் விடுறாரு. இன்னைக்கு நிச்சயதார்த்தம்னு தெரிஞ்சதுதானே. நம்ம அரமணை நடவடிக்கை எப்போ ராணுவ நடவடிக்கை மாதிரி டப்பு டுப்புன்னுட்டு. எடக்கு மடக்கு நாயம் எல்லாம் பேசாம எழுதி வச்சு எடுத்து படி. படிவேலு அதை எடுத்து கூடுறா. படி, நல்லா கேட்டுக்குங்க. பொன்முடி கிராமம் ரத்தினவேல் பாண்டியனார் குமாரர் முத்துவேல் பாண்டியனாருக்கும் ஊர் முக்கந்தர் சிவராமன் குமாரத்தி கஸ்தூரிக்கும் வருகிற தை மாதம் 10ஆம் தேதி விவாகம் நடப்பதாக 2 குடும்பத்தாரின் சம்மதத்தோடும் ஊர் பெரியதனக்காரர் சம்மதத்தோடும் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிச்சயதாரத்துக்கு சாப்பாடு கூட்டு வந்து போய் இந்த ட்ரெஸ் போட்டு எப்படி உட்கார்ந்து சாப்பிட போற? நிர்மலா வா. யூ கம் மீட் மம்மு. அப்ப அரமனை சட்டை மாத்திக்கிறோம். அப்பா கொஞ்சம் இருங்க. ஏன் எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க. இப்ப என்ன போச்சு? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. முதல்லயே இப்படின்னு தெரிஞ்சிருந்தா முறைப்படி ஏற்பாடு பண்ணிருப்பேன். சரி, இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு நிச்சயத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நம்ம பையன் ஆள் நல்லா இருக்குன்னு கையோட கூட்டிட்டே வந்துட்டான். நடத்திடலாம், கல்யாணத்தை நடத்திடலாம். அப்பா எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல ரமணி, நல்ல ஊருக்கு போய் உறவுக்காரங்க யாராவது இருந்தா போய் கூப்பிட்டு மணி. நான் இருக்கேன். இப்போ இந்த பொண்ணுக்கு அப்பாவும் நான் தான், அம்மாவும் நான் தான். தட்டை இப்பவே மாத்திக்கலாம். சரி சாமி, சரி சாமி. யாருக்கோ நான் சம்மந்தி ஆகிறத விட இப்படி ஒரு சாமியாருக்கு சம்மந்தி ஆகிறதுக்கு ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் சாமி. ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். பாக்கியமே என் வீட்டுக்கு படியேறி வந்திருக்கும் போது இனி எல்லாமே மங்களம் தான் சாமி, எல்லாமே மங்களம் தான்.
நான் தான் முதல் மேல வரணும், சீக்கிரம். வரேன். அட மூத்திரம் போக தெரியாம பாவடைய நினைச்சிட்டு இருந்தவன் இப்படி கிடுகிடுன்னு பொம்பளை கணக்க வளர்ந்துட்டியே. ஐயா நீ மட்டும் என்ன போன வருஷத்து வரைக்கும் ஒலிம்பிக்ஸ் கோவத்து மாதிரி இருந்த இப்ப சித்தான குட்டி மதுரையில வந்து நிக்கிற இருந்து என்ன பண்றது? இன்னைக்கு பெரிய மாமனை பார்த்தா நீ வேட்டையோட ஒண்ணுக்கு போற. கோடி ஜப்பான் மூக்கி. இந்த பொறி மூட்டை உடம்புக்கு உன்னை அவத்தான் கட்டிக்குவாளோ? இந்த மாதிரி அம்மா வருது, அதுகிட்டே சொல்றேன். இந்த மாலையை போடுதா. என்னடி ரூபாய்க்கு 4 மாலைன்னு உங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டாரா? மாலை யார் வாங்கினா எனக்கு நமக்கு அமையதான் அமையும். நீ போடுப்பா. ஏய், முதல்ல என் கையால மாலையை போடுறேன். நாளையில இருந்து உன் அதிர்ஷ்டத்தை பாரு. டேய் மாலையை போடு. ஏன்னு கேட்டதுண்டா? 500 ஏக்கரா நஞ்சைக்கும் அரிசி மில்லுக்கும் தான் அதிபதி. ஆனா அவன் கையில ஒரு 5 ரூபாய் கொடுத்து வளர்த்திருப்பீங்களா? இதெல்லாம் எப்பாவது நான் தட்டி கேட்டதுண்டா? ஏனுங்க தட்டி கேட்கல? தட்டி கேட்டா என்ன தள்ளி வச்சிருவீங்களோன்னு உங்க மேல இருக்கிற ஆசையில என்ற மகனை நான் தள்ளி வச்சு தாலாட்டு பாடி பழகிட்டேன். அது உங்களுக்கு மறந்து போச்சுங்களா? இப்ப இந்த வடிவு உனக்கு வயசானதுனால படபட பதிமாயி போச்சு. போய் படுத்து தூங்கு.